மக்கள் இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்துருச்சு. 2வது ப்ரோமோல என்ன காட்டுறாங்கன்னா, உள்ள வேற லெவல்ல கூஸ் பம்ப்ஸும், அழுகை மொமெண்ட்டுகளையும் பார்க்க முடியுது. என்ன ப்ரோ நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஜேஎஸ் நேத்து சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, நாளைக்கு ஒரு 12 மணிக்கு உங்க எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது அப்படின்னு சொன்னோனே, ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் என்னன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ச்சீ கேவலமா இல்லையா? சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன், அத போய் கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போவார்ல. அந்த சர்ப்ரைஸ தான் இன்னைக்கு 2வது ப்ரோமோல காட்டுறாங்க. லைவ்லயே அதுதான் நடந்துட்டு இருக்கு. பயங்கரமா இருக்கு. நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்னு நெனச்சோமோ, அத ஒவ்வொருத்தருடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் வந்து வீடியோ கால்ல சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கனி அவர்களுடைய சிஸ்டர் நெனைக்கிறேன். அவங்க வந்துட்டு, "நீ மத்தவங்களோட அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக விளையாடுறியா? அதாவது கனி நீ வந்து மத்தவங்க ஜெயிக்கிறதுக்கோசரம் விளையாடுறியா? நீ தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடுறியான்னு யோசிச்சுக்கோ. நீ மத்தவங்கள டைட்டில் வின்னர் ஆக்குறதுக்காக விளையாண்டுட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்றதெல்லாம், ஆவ்! அப்படிங்கிற மாரி இருந்தது. செம்மையா இருந்தது. அதுலயும் எஃப்ஜேவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாருங்க. அந்த யூடியூப்ல வைரல் சாங் கிரியேட் பண்ணுவாரு. ஏங்க நம்ம கூமப்பட்டி பாருங்க. ஏங்க நம்ம கூமப்பட்டி தானுங்க. அந்த ஒரு சாங்லாம் கிரியேட் பண்ணுவார்ல. நம்ம கேரளா சேச்சி ஹன்சிகா கூட அந்த சிஞ்சின்னு ஜிஞ்சின்னு பொச்சோளம் பொச்சோளம்னு என்னமோ ஒரு பாட்ட போட்டு இஷ்டவில்லான்னு வைரல் பண்ணி விட்டாரு பாருங்க. அவரு வேற லெவல்ல. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு இந்த வாட்டி கம்பல்சரி வெளியில எஃப்ஜே வர்றதுக்குள்ளார இவரு ஒரு தரமான சாங்க எஃப்ஜேவை போட்டு ஹைப்ல வைரல் பண்ணி விட்டுருவாரு அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா, இனி இருக்கிற 50 நாளும் இந்த வீட்டுக்குள்ள பயங்கர வைவத்தான் பார்க்க முடியும். அந்த வைப்ல நடுவுல நீ தான் இருக்கணும். முழுக்க முழுக்க இனி வர்ற 50 நாட்களும் எஃப்ஜே பயங்கரமான வைப் நடக்கணும். அந்த வைபோட முதல்ல நீ தான் இருக்கணும். இந்த வாரம் வைப்ல கூட்டிட்டு போயிருந்தோம். இனி வரும் நாட்களை வந்து பயங்கர வைப்ல கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த செகண்டே வைப்ல ஆன மாதிரி இருந்தது. வீடியோல அவரை பார்க்கும்போது செம்ம வைப் தான் இருந்தது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரஜனோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல ஆரி, அதாவது 4th சீசனோட டைட்டில் வின்னர் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு நீ வெளியில என்னென்னடா சொல்லிட்டு போன, உள்ள போயிட்டு ஒண்ணுமே பண்ணடா அப்படின்னு வேற லெவல்ல வச்சு செஞ்சாரு. உண்மையாவே வெளியில பயங்கர ஹைப்ல பேசிட்டு வந்திருக்காரு. உள்ள வந்து எதுவுமே செய்யல. அததான் ஆரி அவர் வந்து சொல்றாங்க, தயவு செஞ்சு உண்மையான பக்காவான பாயிண்ட் பிரஜன், நீங்க உள்ள போயிட்டு பெருசா எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது உங்க ஃப்ரெண்டே சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு கேமா விளையாடுங்க. ஒவ்வொருத்தர் வந்து சொல்லும் போது வேற லெவல்ல மிராக்கிளா இருந்தது. இப்ப கமருதீனோட ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வந்து பேசும்போதெல்லாம் கமருதீன் பயங்கரமா எடுத்துட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க மக்களே, 50 நாளைக்கு மேல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறோம். நம்மளுக்கு பிடிச்சமான ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் வந்து வீடியோல பேசும்போது அது எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட் கூஸ் பம்ப்ஸா இருக்கும், ஒரு செகண்ட் பயங்கர எமோஷனலி மொமெண்டா இருக்கும். ஒவ்வொருத்தரும் கதறி கதறி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறத பார்க்க முடிஞ்சது. இனிமேல் கேம் அடுத்த கட்டத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ப்ரோ காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த க்ளூ தான் நம்ம அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் கொண்ட சீசன்ல வேற ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணா சோ அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல ப்ரோ. பண்ணா பெட்டரா இருக்கும். பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க, கமெண்ட் பண்ணவும் மறந்துடுறீங்க. இந்த செகண்ட் இந்த வீட்டுல யார் சூப்பரா கேம் விளையாடுறா, யார் ஒஸ்டா கேம் விளையாடுறாங்கன்னு இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.